ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி பேர் வந்து காளிங்கராயன். இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா வேலூர் பேஸ் பண்ணி வாணியம்பாடி, ஆம்பூர், காட்பாடி, ஜோலார்பேட்டை, ஓகேங்களா, வேலூர், ராணிப்பேட்டை, ஆற்காடு இது பேஸ் பண்ணி. இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஒரு காளிங்கராயன்ற வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு யாருமே கிடையாது. அவனுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். சுற்றி இருக்க இந்த அந்த கிராமத்தில் வேலூர் சிட்டியில் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையாக இருக்கும். அப்படியே ஒரு பாய் எடுத்து அவரை வளர்க்குறாரு. அந்த பாய் என்ன பண்ணுறாரு, அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு பூசாரி இருக்கார், அப்படியே ஃபாதர். அவங்க கூட சுற்றி அவன் வந்து வளர்ந்து அப்படியே ஒரு ஆர்ச் இருக்கும். அங்கே எங்கே என்ன பிரச்சனைனாலும் அந்த இடத்துல கட்ட பஞ்சாயத்து வச்சு தீர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஒர்க் என்னென்னா பாய்ங்களுக்கு போயிட்டு வுட்டு சப்ளை பண்ணுறது, ஃபுட்வேர் சப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கு வந்து பார்த்துட்டு இப்படி அவங்கெல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது கோயில் திருவிழா வந்து நடக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பறை அடித்து மோளம் அடித்து சாமி வந்து ஆடை இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த கிராமத்தை சுற்றி இருக்க அந்த கிராமத்தை வந்து காட்டிகிட்ருக்கோம். ப்ளஸ் வேலூர் டவுனில் இருக்க நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய பாரம்பரியமான சுதந்திர போராட்டத்துக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த மூவிஸில் வந்து காட்டும். அது மட்டும் இல்லாமல் வந்து கிடைக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஒரு பொண்ணு வந்து அவங்கள ப்ரப்போஸ் பண்ணாங்க, அவரும் அக்செப்ட் பண்ணிடுவார். அவங்க 2 பேரும் ஒன்று சேர நிலையில் அந்த அவரை கொன்னுடுறாங்க. அந்த பையன் வந்து சென்னைக்கு வந்துடுறான். சென்னைக்கு வந்துட்ட பிறகு அவன் அவங்க மாமா கிட்டே இப்போ வளர்ந்து பெரிய ஆள் ஆகிடுறான். பெரிய ஆள் ஆகிட்ட பிறகு ஒரு நாள் ஃபோன் வந்து சென்னைக்கு வாடா அப்படின்னு. கையில் கர்ச்சீஃபு தலையில் தொப்பியோட கொஞ்சம் வேகமாக ஆக்ரோஷமாக அந்த பையன் வரான். வந்து இப்போ வில்லங்களாக தவிடுபடி ஆகிறான். கடைசியில் பார்த்தா எல்லாம் அவனை சின்ன காளிங்கராயன்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது அவங்க அப்பா ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வில்லனை வழக்கம்போல் அடித்து துவைச்சிட்டு சின்ன காளிங்கராயன் அந்த மக்களோடையே அவன் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கான். இதுதாங்க.